ஸோ மொபைல் கம்பெனி பொறுத்த வரைக்கும் சப் பிராண்டை வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. ஸோ ஃபேஷன் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சியில் புது புது இனோவேஷனோட லோ பட்ஜெட்டில் கொடுக்குறது பார்த்திங்கன்னா அதிக கம்பெனி இருந்தால் மட்டுமே அது உள்ள மொபைல் மார்க்கெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா சாத்தியமாகும். ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியுமே சப் பிராண்ட் வைக்கிறது அதிகமாக கூட வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஓப்போ அப்படின்னு எடுத்துக்கலாம், ரியல்மி சப் பிராண்ட் வச்சுருக்காங்க. அவங்க கூட இன்னொரு ஹேரன் மாடல் பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் இருக்குது. ஸோ இது கூட அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரே கம்பெனி பொறுத்தது. அதே போல் நீங்கள் ரெட்மி எடுத்திங்கன்னா ரெட்மி இருக்குது, எம்ஐ இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா போகவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசாக வந்து ஒரு சப் பிராண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா போய்க்கு இருக்குது. இப்போ விவோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களும் சப் பிராண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. iQOO அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல். சைனாவில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா iQOO மாடல் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு 6 பிராண்டும் சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு மிட் ரேஞ்சில் ஒரு 2 பிராண்டும், ஹைரன் மாடலில் ஒரு 2 பிராண்டும், சரி 4 பிராண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ சைனாவை பொறுத்த வரைக்கும் 6 பிராண்ட் வந்து இதுவரை சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. லோ பட்ஜெட்டில் பெஸ்ட்டான மொபைல்னு சொன்னால் iQOO ஒரு பிராண்ட் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்தியாவில் பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா iQOO அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மால் வந்து நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ மால் கரெக்டாக நேம் அனௌன்ஸ் பண்ணல, பட் இருந்தாலும் iQOO வந்து இந்தியாவுக்கு வராங்க. பிப்ரவரி மாதம் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. ஓவரால் ஒரு ஆப்ஷன் வந்து ஒரு மாலை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஒரு மிட் ரேஞ்சுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப இந்த மாலை வந்து லான்ச் பண்ணுறாங்க. 6.38 இன்ச்சில் ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் அமோல் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. அது பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது. பேக் சைடு லுக்னஸ் பார்க்கணுப்போ ஒரு 3 கலர் கொடுக்குறாங்க, பிளாக் ஒயிட்டு, ஸோ ஒரு ப்ளூ பிங்க் அந்த கலர் கொடுக்குறாங்க. பார்க்குறது ஒரு லைட்டிங் கூட பார்க்குறது புதுசாக இருக்குது, நியூ இனோவேஷனோட பண்ணியிருக்காங்க. பேக் லைட்டிங் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது உங்களுக்கு. ஸோ கேமராஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பேக்கில் வந்து 3 கேமரா கொடுக்குறாங்க. 12+8+2 MP 3 கேமரா கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 16 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இதில் கேமராஸில் அப்பச்சலாம் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்பச்சல் பார்க்குறப்ப வந்து ஹேரன் மாலுக்குள்ள ஒரு அப்பச்சலாம் வந்து இதில் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 30,000 35 வரை வரும் அப்படின்னு என்னோட கணிப்பு. ஸோ உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட கருத்து இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சொல்கிற ஆப்ஷன் வச்சு உங்களுக்கு என்ன ஒரு அமௌண்ட் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். 4500 mAh சார்ஜர் பேட்டரி கொடுக்குறாங்க. கூட பார்த்திங்கன்னா 33 வாட்ஸ் சார்ஜரும் கொடுக்குறாங்க. ஸோ 18, 20 அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் 33 அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு நல்லா டைப் சி சார்ஜரோடு கொடுக்குறாங்க. ரோம் பண்ணி பார்த்திங்கன்னா 6GB ரேமு, 8GB ரேம். ஸோ 2 ரேமில் கொடுக்குறாங்க. 64GB மெமரி, 128GB மெமரி, 256GB மெமரி. ஸோ மொத்தம் வேரியண்ட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 வேரியண்ட் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே போல் பார்க்குறப்ப இதில் வந்துட்டு